பெண்ணின் அழகை வியந்து பார்த்து விட்டால் ஆண்களை விட அவர்கள் பெரிய ஆளாகிடுவாங்க. அப்படிங்கிறனால பெண்ணோட அழகை வியந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அப்படி வியந்து பார்த்துட்டாக்கா அவள் பெரிய ஆளாகிடுவாள். ஆணை விட பெண் பெரிய ஆளாக ஆகிடுவாள். அதனால் பெண்ணின் உடலை முழுவதுமாக மூடிவிடு. பெண் பெரிய ஆளாகி விடக்கூடாது ஆண்களை விட அப்படின்னு சொல்லிட்டு, பெண்ணின் உடலை ஆடையால் முழுவதுமாக மூடிவிடு, முகத்தை கூட மூடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வெளியே வராத, பொதுவான இடத்துக்கு வராத, 4 பேர் படுற மாதிரியான இடத்துக்கு வராத, பள்ளிக்கூடத்துக்கு போகாத அல்லது வேலைக்கு போகாத, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள். இந்த கட்டுப்பாடுகளுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னா பெண் சுதந்திரமாக வாழ விடும்போது அவளது அழகின் மூலமாக ஆண்கள் பெண்களை வியந்து பார்ப்பாங்க. அப்போ ஆண்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, பெண்களை தான் வியந்து பார்ப்பாங்க. அப்போ ஆண்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும், முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அதனால் பெண்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தார்கள், பெண்களை அடிமைப்படுத்தினார்கள். ஆண்களுக்கு சமமாக சுதந்திரமாக வாழ்வதற்கு பெண்களுக்கு தடை போட்டார்கள். பெண்ணின் அழகை வியந்து பார்க்கும்போது பெண் பெரியவளாகி விடுவாள். ஆணை விட பெண்கள் பெரியவர்களாகி விடுவார்கள். புகழ் வாய்ந்தவர்களாகவோ அழிவு வாய்ந்தவர்களாகவோ ஆகிவிடுவார். அழகு வாய்ந்தவர்களாகவோ புகழ் வாய்ந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்களை விட பெண்கள் புகழ் வாய்ந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால் ஆண்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதித்து பெண்களை சுதந்திரமாக வாழ விடாமல், பொதுவான இடங்களுக்கு விடக்கூடாது, மக்கள் பார்வையில் பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களின் உடலை முழுவதுமாக ஆடை கொண்டு மூடிவிடு, வீட்டிற்குள்ளே அவர்களை முடக்கிவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் பெரியவர்களாக ஆகிவிடக்கூடாது, பெரியவர்களாக அவர்களது அழகை பார்த்து வியந்து பார்த்து அப்படி பார்த்தா அவங்க பெரியவங்களாகிடுவாங்க ஆண்களை விட அப்படிங்கிற அந்த எண்ணமும் பெண்களை அடக்கி அடிமைப்படுத்தி ஒடுக்கி வீட்டுக்குள்ளே வைத்ததற்கு அதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள். அவர்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், உயிரை பணயமாக வைத்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்கள் தான் பெரியவர்கள், பெண்கள் ஆண்களை விட ஆண்களின் பார்வையில் குழந்தைகள் தான். அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் செயற்கையான நடைமுறைகளை கொண்ட, செயற்கையான விதிமுறைகளை கொண்ட இந்த இயந்திர அறிவியல் உலகில் பின்பற்றப்படும் ஒரு நடைமுறை இது. அப்படி இருக்கும்போது பெண்கள் ஆண்கள் புகழ் பெறுவதற்காக, தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்வதற்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், கடினமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்காக. அப்படி இருக்கும்போது பெண்கள் எளிதாக புகழ் பெற்று விடக்கூடாது அப்படிங்கிற, தனது உடல் அழகின் மூலமாக எளிதாக புகழ் பெற்று விடக்கூடாது. ஆண்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அப்படி இருக்கும்போது பெண்கள் ரொம்ப எளிதாக புகழ் பெற்று விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை வைத்தார்கள். உடல் அழகை நீ மூடிக்கொள், அப்புறம் பொது இடத்துக்கு வராத, ஆண்களுக்கு சமத்துவமாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடு விதித்தாங்க. இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் ஒரு சண்டையே நடக்குது. நான் பெரியவரா நீ பெரியவரா அப்படி. இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் ஆண்களை விட பெரியவர்கள். ஆனால் நம்ம செயற்கை விதிமுறைப்படி நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். இங்கே ஆண்கள் தான் பெரியவர்கள். ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை நாங்கள் தான் பெரியவங்க, இயற்கை விதிமுறைப்படி நாங்கள் தான் பெரியவங்க. ஆண்கள் என்ன சொல்கிறாங்க, இது செயற்கை விதிமுறைப்படி நடக்கிற உலகம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான விதிமுறைப்படி இயங்குகிற உலகம், இங்கே நாங்கள் தான் பெரியவர்கள், நீங்கள் குழந்தைகள். அதனால் அப்போ இவங்களுக்கு இடையில் சண்டை. அப்போது பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கள் அழகை முன்னிறுத்துகிறார்கள். ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் தங்களுடைய செயல்பாடுகளை முன்னிறுத்தி, இந்த இயந்திர அறிவியல் உலகில் தங்களுடைய செயல்பாடுகளை முன்னிறுத்தி அவங்களும் போட்டி போடுறாங்க. இந்த உலகை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை முன்னிறுத்தி, பாருங்கள் எங்களை மாதிரி நீங்கள் பெண்கள்கிட்ட கேட்குறாங்க, எங்களை மாதிரி இந்த மாதிரி உயிரை பணயமாக வச்சு இவ்வளோ கடினமான வேலைகளெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா? ஒரு தொழிற்சாலையில் உள்ள கனரகமான வேலைகள், பயங்கரமான வேலைகள்லாம் இருக்குது,
ஒரு எந்த ஒரு நிறைய முரட்டுத்தனமான வேலைகளில் ஆண்கள் தான் ஈடுபடுறாங்க. அதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமா? அப்படி செய்ததால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகே உருவாயிட்டு. அதனால் நாங்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் சொல்கிறாங்க. பெண்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களாலே முடியும்னு சொல்லிட்டு ஓரிருவர் மட்டும் அந்த முயற்சியை எடுக்கிறார். ஆண்களுக்கு இணையாக எங்களாலேயும் முடியும்னு சொல்லிட்டு நிரூபிப்பதற்காக ஓரிருவர் மட்டும்தான் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அதன் பிறகு பெண்கள் தங்களை பெரியவர்களாக காட்டிக் கொள்வதற்கு இன்னொரு பெரிய முயற்சி நடந்துகிட்ருக்கு. அழகை முன்னிறுத்துகிறார்கள். அது ஆண்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கிறது. ஆண்கள் மிகவும் சிரமப்பட்டு பெறுகிற ஒரு புகழை பெண்கள் எளிதாக பெற்றுவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில் இப்போ அது ஒரு சண்டையாக மாறிவிடுகிறது. நீ இப்படி ஈஸியாக நீ புகழ் பெற்றுட்டேன்னா எங்களை யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்கள் கோச்சிக்கிறாங்க பெண்கள்கிட்ட. இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே. அதனால் பெண்களை அடக்கி வச்சுருங்க, அவளுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிங்கள், அவளது உடல் அழகை வெளியே தெரிகிற மாதிரி ஆடை கொண்டு மூடி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து பார்க்குறாங்க. அது மாதிரி தான் இதுதான் இந்த உலகத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, இன்னும் 20 வருஷம் கழித்து வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, அங்கே போயிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும். அதன் பிறகு இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையே யார் பெரியவர் என்கிற போட்டி நடக்காது, சண்டை என்பது நடக்காது. அப்போ பெண்கள் தான் பெரியவர்கள் அப்படிங்கிறத ஆண்களும் ஒத்துப்பாங்க, பெண்களும் அதை பெண்களும் அதற்கு தந்தாற்போல் நடந்து கொள்வார்கள். அப்போ சண்டையே கிடையாது. ஆண்கள் பெண்களிடம் பணிந்து விடுவார்கள், பெண்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையே பெண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். அப்போ பெண்கள் உடலளவில் மட்டும் அழகானவர்கள் கிடையாது, அவர்களுடைய திறமையும் ஆண்களோட மேலானதாக இருக்கும். ஆண்கள் குழந்தைகளாக மாறிவிடுவார்கள். திறமை, அறிவு, ஆளுமை, ஆட்சி, அதிகாரம் எல்லாமே பெண்கள்கிட்ட போகும். அவர்கள் அழகானவர்களாகவும் இருப்பார்கள், அதிகாரம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள், திறமையானவர்களாகவும் இருப்பார்கள். அந்த அளவுக்கு நிர்வாக திறமை உடையவர்களாகவும் ஆண்களின் பார்வையில் பெண்கள் தெரிவார்கள். அதனால் பெண்களை வியந்து பார்ப்பாங்க. அப்போ தான் ஆண்கள் ஒத்துக்கிறாங்க. வெறும் அழகில் மட்டும் பெண்களை வியந்து பார்க்காம திறமை, அறிவு, ஆட்சி, அதிகாரம், நிர்வாக திறமை, இப்படி எல்லா வகையிலையும் பெண்கள் திறமையாக செயல்படுகிற ஒரு உலகம்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே பெண்கள் தான் ஆண்களுக்கு வழிகாட்டி முன்மாதிரியாக இருப்பார்கள், ஆண்களை வழிநடத்துவார்கள், முன்மாதிரியாக இருப்பார்கள் பெண்கள். இப்படி ஆண்களின் வியப்பை, ஒரு முழுமையான ஒரு வியப்பை பெண்கள் சம்பாதிப்பாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அதனால் பெண்கள் ஆண்களை விட பெரியாளாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக, பெண்களின் அழகை ரசித்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்கள் கட்டுப்படுத்துறதுக்காக போராடுறாங்க. அப்படி ரசிச்சிட்டாக்கா, வியந்து பார்த்துட்டாக்கா பெண்கள் ஆண்களை விட பெரியவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்ட்டு ஆண்கள் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, பெண்களை ரசிப்பதற்கு ரசிக்கவும் முடியலை, ரசிக்காமல் இருக்கவும் முடியலை, பெரிய போராட்டமாக இருக்குது. அதனால் ரொம்ப கட்டுப்படுத்துகிறாங்க. என்னடா இது, இந்த பெண்கள் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த மாதிரி அது மாதிரி ஆண்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. பெண்களை ரசிக்கவும் முடியலை, ரசிக்காமல் இருக்கவும் முடியல. ரசித்து விட்டால், பெண்களின் அழகை ரசித்து விட்டால் ஆண்களை விட பெண்கள் பெரியவர்களாகி விடுவார்கள் அப்படிங்கிற அந்த பயமும் ஆண்களுக்கு இருக்குது. ஆக இது பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த போராட்டம் கடைசி அதற்கு ஒரு விடை இனிமேல் தான் கிடைக்கும். 2040 அப்புறம் கிடச்சிடும். அதில் ஒரு பெண்ணின் அழகை ரசிப்பது, பார்த்து ரசிப்பது, அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது, வெறும் அழகாக இருக்கீங்க. ஒரு முகத்தை பார்க்கும்போது சில பெண்கள், நம்ம பெண்களுடைய முகத்தை பார்க்கும்போது சில பெண்கள் புருவம் அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பர்டிகுலராக அந்த பகுதியை பார்த்து ரசிக்கும்போது அது அவங்களும் உணர்வாங்க. அதை சொல்லலாம், சொல்கிறது ரொம்ப முக்கியம். பெண்களிடம் சொல்ல வேண்டும், இந்த மாதிரி உங்கள் புருவம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது அவங்க உரிமை இருந்தால் சொல்லலாம். நண்பராகவோ அவங்க மனைவி யாரோ இருந்தால் கூட சொல்லலாம். சொல்கிறது ரொம்ப நல்லது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்வது அவர்களுக்கும் ஊக்கமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். அது ஆண்களுக்கும் ஒரு அற்புதமான அனுபவமாக, ஆண்களுக்கும் ஒரு சுறுசுறுப்பை தரும், ஊக்கத்தை தரும்.
பெண்களின் அழகை ரசிக்கும்போது அதை வந்து வெளிப்படுத்தும் போது, நீ வெளிப்படுத்தலைன்னா கூட அது ஆண்களுக்கு சுறுசுறுப்பை தரும், ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும். பெண்களுக்கும் அது அந்த ஊக்கம் உற்சாகம் ஏற்படும். இருவருக்குமே பெண்களின் அழகை ரசித்தால் இருவருக்குமே அது ரொம்ப ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும். இதில் வந்து பெண்களுடைய அழகு தான் பிரதானமானது. ஆண்களுடைய அழகையும் பெண்கள் ரசிப்பாங்க. அதை சொல்லும்போது ஆண்களுக்கு உற்சாகமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பெண்களுடைய அழகு தான் ரொம்ப முதன்மையானதாக, அழகு விஷயத்தில் முதன்மையான அழகு பெண்களுடைய அழகாக இருக்கிறது.